சற்றுமுன் ராமநாதபுரம் தொகுதியில் டெபாசிட்டை இழக்கும் ஓ பன்னீர்செல்வத்தால் அதிர்ச்சியில் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர், திருவாடானை, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திருச்சுழி, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அறந்தாங்கி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருச்சுழி ஆகிய தொகுதிகளை திமுகவும், திருவாடானை, அறந்தாங்கி தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிகளும் வென்றன. ஒரு தொகுதியை கூட அதிமுகவோ பாஜகவோ கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1957 முதல் நடந்த மக்களவைத் தேர்தலில் 5 முறை காங்கிரசும், அதிமுக 4 முறையும், திமுக 3 முறையும், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சை வேட்பாளர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தரா ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. கடந்த 2019 தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி 4,66,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நாயனா நாகேந்திரனை விட 1,27,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றார். இந்த தேர்தலில் அமமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜனின் மகன் ஆனந்த் 1,41,000 வாக்குகள் பெற்றதால் நாயனா நாகேந்திரன் வெற்றி வாய்ப்பை இழந்தார். மேலும் நாம் தமிழர் கட்சி புவனேஸ்வரி 46,385 வாக்குகளும், மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் விஜயபாஸ்கர் 14,925 வாக்குகளும் பெற்றனர். தொகுதியின் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றளவும் குடிநீர் பிரச்சனை உள்ளது. கடந்த 2010 திமுக அரசால் 616 கோடியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தும் அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் தற்போது வரை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை உள்ளது. அம்மாவட்டத்தில் தொழிற்சாலை என்பதே இல்லை. அதனால் இங்குள்ள இளைஞர்கள் நகரங்கள், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் வேலை தேடி செல்கின்றனர். இதுவரை இத்தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் எந்த தொழிற்சாலைகளையும் கொண்டு வரவில்லை. இதனால் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இங்கு குடிநீர் பிரச்சனையும் வேலைவாய்ப்பின்மையும் தீரவில்லை. இந்தியா, இலங்கை நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு மீனவர்களுக்கும் சுத்தமாக மீன்பிடிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் போன்ற தலையாய பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்த போதிலும் உடான் திட்டத்தில் ராமநாதபுரத்தில் விமான நிலையம், மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பதில் பரமக்குடி தனுஷ்கோடி இடையே 4 வழிச்சாலை அமைக்காதது போன்றவை நீண்டகால குறைகளாக இருந்து வந்துள்ளன. இத்தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக கூட்டணியில் தற்போதைய எம்பியான நவாஸ்கனி, அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து சத்யபிரபா ஜெயவால் உள்ளிட்ட 21 சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட 25 பேர் போட்டியிடுகின்றனர். நவாஸ்கனியை எம்பி தொகுதிக்கு பெரிய அளவில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சி எம்பியாக இருந்ததால் எந்த திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் பெரும் பலம் வாய்ந்த கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் சுறுசுறுப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் நவாஸ்கனி. ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் என்பதால் அனைத்து மக்களுக்கும் தெரிந்த நட்சத்திர வேட்பாளராக வலம் வருகிறார். மேலும் அவருக்கு இத்தொகுதியில் சமூக ரீதியான வாக்குகளும் பலதரப்பு மக்களுக்கும் அதிமுகவில் உள்ள ஒரு தரப்பினர் என பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. தனது அரசியல் எதிர்காலத்துக்கு இந்த தேர்தல் முக்கியமானது என்பதால் ஓபிஎஸ் வாக்குகளை வருவதில் அதிக தீவிரம் காட்டி வருகிறார். அதேபோல கணிசமான வாக்கு வங்கியை வைத்துள்ள அதிமுக வேட்பாளர் ஜெயபாலும் போட்டியில் உள்ளார். பாரம்பரிய எதிர்க்கட்சி மற்றும் அதிமுகவின் கட்டமைப்பு சின்னமும் அவருக்கு சாதகமாக உள்ளன என என்கிறது கருத்து கணிப்புகள். அரசியல் எதிரான ஓபிஎஸ்ஐ தோற்கடித்தாக வேண்டும் என்பதில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தீவிரம் காட்டி வருவதால் தொகுதியில் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது. மீனவர் பிரச்சனை, தமிழர் உரிமை, கச்சத்தீவு விவகாரம் உள்ளிட்டவை முன்வைத்து நாம் தமிழர் வேட்பாளர் சத்யபிரபா ஜெயபால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இங்கு ஆண் வாக்காளர்கள் 7,97,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,08,000 பேரும், 3ஆம் பாலினர் 83 பேரும் இருக்கின்றனர். இந்த தேர்தலில் 3 கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுவதாக கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இதில் ஓபிஎஸ் தோற்கடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் மாற்றி மாற்றி சொல்லி வருவதால் தேர்தலில் மக்கள் தான் முடிவு என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டூசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.